அண்ணாமலை மீண்டும் தமிழக பாஜக தலைவராக வருவதற்கான வாய்ப்பு இருக்கா? விரும்புகிறாரா அண்ணாமலை? இதுக்கு மட்டும் கிளாரிட்டி கொடுங்க சார். சார், லாங் டேர்ம் பிளான் வச்சிருக்காங்க. 28 எண்டு வாக்குல அரௌண்ட் நவம்பர் டிசம்பர் வாக்கில் அவர் கொண்டு வந்து 31 ஆட்சியை பிடிக்க ட்ரை பண்ணாலும் அவங்க கோல் பிரதான எதிர்கட்சியாக வரணும். 36 ஆட்சி. இதை நோக்கி தெளிவாக 28 டிசம்பர் முதல் 36 தேர்தல் வரை கண்டிப்பாக அவர் இருந்து ஆட்சியை பிடிச்சு கொடுக்கணுங்கிறது. நீங்களே சொல்றீங்க சிபிஐல உயரிய பதவி, உள்துறை அமைச்சகத்துல இணையமைச்சர் அவருக்கு பக்கத்திலே வச்சுக்க போறாருன்றீங்க. ஆனா அவர் விரும்புறாரா? இந்த பதவிகள் எல்லாம் கொடுத்தா தமிழ்நாட்டின் பாஜக வளர்ச்சிக்கு எந்த அளவுக்கு வரும்? நான் டெய்லி பஞ்சார்ட்ட கூட நான் விவரமா பேசினேன். சும்மா நீங்களா பூசிப்பின் அவருக்கு அதிகாரம் அதெல்லாம் தேவையில்லை, ஃப்ரீயா விடுங்க, ஃப்ரீ ஹேண்டா விட்டாதானே ஒரு ஒர்க் பண்ணுவாருன்றாங்க. இது புரிஞ்சுக்காம பாஜக தலைமை இருக்குதா அப்படின்றத மீண்டும் ஒண்ணு வச்சுக்கோங்க. நீங்க யாரோ அழுத்தம் கொடுக்குறாங்க, அதுக்காக ஏதோ ஒண்ணு கொடுக்குறாங்க. நீங்க உங்களுக்கு இந்த கோல் என்ன, அதுக்கு அவர் மத்திய ஆட்சியில சில சிக்கல்களும் இருக்கு. 2 எம்பிக்கள் ஷார்டேஜும் இருக்கு. 2 கட்சிகள் தான் காப்பாத்திக்கிட்டு இருக்குன்னு தெரியும். சோ ஒரு பக்கம் கனிமொழி மூலமாக கலைஞர் திமுக என வரும் என்ற நம்பிக்கையும் ஓடிக்கொண்டு இருக்கிறது. திமுக உடைந்து ஒரு 13-14 எம்பிகள் வந்தா 2/3 வந்துரும்.